இன்றைக்கி நம்ம வாங்க வந்திருக்க இடம் KFC. வெளியே கொஞ்சம் குளிர் ஓவராக இருக்குது. உங்களோட பாஸ்போர்ட்ஸ், உங்களோட பர்ஸ், உங்களோட கெஜெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். KFC இது இந்தியன் மணிக்கு எவ்வளோ வருது அப்படின்றத சொல்லுங்கள். Took a walk through the garden, goddamn I feel like the Knicks. You would think my name is Derek, for all these roses I sniffed. I think I'm tripping off the fumes, focus not to fall over, need this way. நண்பர்கள் அனைவருக்கும் விக்னேஷின் அன்பு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம மோட்டார் வேல ட்ராவல் பண்ணும்போது நம்ம வண்டி சிட்டிக்குள்ளே அலோடு கிடையாது. ஸோ நம்ம மோட்டார் வேல தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணி ஆகணும். உங்களோட உணவு தேவைகளை எப்படி நிறைவேற்றிக்கிறீங்க அப்படின்னு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இன்றைக்கி என்னோடய பசிக்காகவும் போய் ஃபுட்டு நம்ம வாங்க போகிறோம். அந்த ஃபுட்டு எப்படி வாங்குகிறோம், எந்த மாதிரியான காஸ்ட் இருக்குது இங்கே. சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது சில சுச்சுவேஷன்களில் சமைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்போ நம்ம இந்த மாதிரி ஹோட்டல்ஸில் வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிறோம். எதை சொன்ன மாதிரி என்ன தான் நம்மளே சமைச்சாலும் நம்ம டேஸ்ட் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, அப்பப்போ இந்த மாதிரி வாங்கி மனசை தேத்திக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பிராகாவிலேருந்து பிரான்ஸ் தலைநகரமான பாரிஸ் போயிட்டுருக்கோம். போகும்போது எதர்ச்சியாக என் கண்ணில் மாட்டிடுச்சு. சரி, ஓகே, வாங்கி சாப்பிட்டே ஆகணுன்ற முடிவில் வண்டி நிப்பாட்டிட்டேன். வாங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஹைவேல டிரைவர்ஸ் யூரோப்பில் எப்படி போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம், வண்டியை எப்படி பார்க் பண்ணிட்டு எப்படி போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வாங்க வந்திருக்க இடம் KFC. இது ட்ரக் பார்க்கிங். இந்த பக்கம் இருக்குது செல் பெட்ரோல் பங்க். இன்றைக்கி KFCயில் வேறு ஆஃபர் போட்டிருக்காங்க. வெளியே கொஞ்சம் குளிர் ஓவராக இருக்குது, ஜாக்கெட் போட்டுக்கலாம். யூரோப்புக்குள்ளே நீங்கள் வந்தாலும் சரி, எந்த வெளிநாட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, இது மாதிரியான ஒரு பேக் வாங்கிக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட்ஸ், உங்களோட பர்ஸ், உங்களோட கெஜெட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை யூரோப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். அரௌண்ட் ஒரு இந்தியா காசுக்கு ஒரு 550 ரூபா வரும். ஆனால் இந்தியாவில் இது ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ நாள் நம்ம வச்சுக்கலாம். நம்ம பில்லு பே பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரில் நம்ம ஃபுட் ரெடியானதும் கூப்பிடுவாங்க. ஃபுட் ரெடியானதுக்கும் வாங்கிட்டு வந்துடலாம். சிக்கன் வாங்கிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணிவிட்டு வந்தாச்சு. மோஸ்ட்லி இருந்தோன்னா 2-3 டைம் கூட ரீஃபில் பண்ணி குடிக்கலாம் அங்கே இருந்தால். பட் ஆனால் வண்டியில் உட்காந்தா கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லாம். ஸோ வண்டிக்கு வந்தாச்சு. உள்ளே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஒரு 4 பீஸ், 1 2 3 4 5 ஒரு 5 பீஸ் சிக்கன் விங்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. இது நம்ம ஊரில் அது பேர் ஷவர்மா. இது மொத்தமும் சேர்ந்து அரௌண்ட் 247 kg. இது இந்தியன் மணிக்கு எவ்வளோ வருது அப்படின்றத சொல்லுங்கள். வாங்க இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பசிக்குது. யாரும் திட்டாதீங்க. சூப்பராக இருக்கு. நல்லா மழை வேறு பெய்யுது. இந்த மாதிரி 5 வேளை ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது அது ஒரு வேறு லெவலில் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி யார் போய் யூரோப்பில் ரீஃபில் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். சூப்பர். இது ட்விஸ்டர் பாக்ஸ். KFCயில் இந்த ட்விஸ்டர் பாக்ஸ் ஃபேமஸ். நம்ம இப்போ இந்த ஷவர்மாவை டேஸ்ட் பண்ணலாம். எப்பயும் பர்கர் தான் வாங்கி சாப்பிடுவேன். பட் ஆனால் இந்த தடவை ஷவர்மா சாப்பிட்லான்னு.
ஏன் கேஎஃப்சி தேடி எல்லோரும் போகிறாங்கன்றது இப்போ தெரியுது. ஓகே, அடுத்த ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பை.